பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே சொத்து தகராறில் தந்தையே தனது மகனை கடப்பாரை கம்பியால் குத்தி கொலை செய்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை செய்யப்பட்டவரின் மனைவி கைக்குழந்தையுடன் நீதி கேட்டு வருகிறார். நீதி கிடைக்குமா? பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே உள்ள பசும்பலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராயப்பன். இவருக்கு 2 மனைவிகள் உள்ளனர். இதில் மூத்த மனைவியின் மகன் 28 வயதான முத்துக்குமார். கடந்த ஓராண்டுக்கு முன்பு முத்துக்குமாருக்கும் கவிதா என்பவருக்கும் திருமணமாகி தற்போது 1 மாத குழந்தை உள்ளது. இந்நிலையில் ராயப்பன் தனது பெயரில் இருந்த 4 ஏக்கர் நிலத்தை பிரித்து 2 மனைவிகளின் குடும்பத்தினருக்கும் எழுதி வைத்துள்ளார். இதில் முத்துக்குமார் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் வசித்து வரும் வீட்டை 2வது மனைவியின் பெயரில் எழுதி வைத்துள்ளார் ராயப்பன். இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அந்த வகையில் கடந்த 10ஆம் தேதி இதே பிரச்சினை தொடர்பாக முத்துக்குமாருக்கும் ராயப்பனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அடிதடியாக மாறியுள்ளது. இதில் மதுபோதையில் இருந்த ராயப்பன் தனது மகன் முத்துக்குமாரை கற்களாலும் கட்டையாலும் தாக்கியிருக்கிறார். இதில் நிலை குலைந்த முத்துக்குமாரை கடப்பாரை கம்பியால் மார்பில் குத்தியிருக்கிறார் ராயப்பன். பலத்த காயமடைந்த முத்துக்குமார் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 14ஆம் தேதி பரிதாபமாக உயிரிழந்துவிட்டார். இதனிடையே உயிரிழந்த முத்துக்குமாரின் மனைவி கவிதா தனது உறவினர்களுடன் நேற்று மாலை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஒரு புகார் மனு கொடுத்திருக்கிறார். அதில் முத்துக்குமார் கொலை வழக்கில் ராயப்பனுக்கு மட்டும் தொடர்பில்லை என்றும் அவரது உறவினர்களான வேல்முருகன், பாப்பாத்தி, பச்சையம்மாள் மற்றும் சிலருக்கு தொடர்பிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். கணவர் கொலை வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் கை குழந்தையுடன் நிர்கதியாக நிற்கும் தனக்கு நீதி வேண்டுமென்று கேட்டு மனு கொடுத்துள்ளார். ராயப்பனை கைது செய்த போலீசார் பெரம்பலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சொத்து தகராறில் தந்தையே மகனை கொலை செய்த சம்பவம் பசும்பலூரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1 மாத கை குழந்தையுடன் தவிக்கும் பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்குமா?